இந்த வேட்பாளர்கள் தேர்வில் ரொம்ப சுவாரஸ்யமான ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுவது என்னன்னா, திரு விஜய் அவர்களுடைய நீண்ட நாள் ஓட்டுநரான ராஜேந்திரன் அவருடைய மகன் சபரிநாதனுக்கு விஜய் அவர்கள் ஒரு சீட்டு வழங்கியிருக்காரு. இது தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுது. என்றால் தன்னுடன் பயணம் பண்ணக்கூடிய அப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய மனசு இருக்குது அப்படின்னு எல்லாருமே இப்போ பாராட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே தாவேக்காவை சேர்ந்தது நமக்கு தெரியும். ஆனால் அவங்க எல்லாரையும் எப்படி பயன்படுத்தணும், எந்த தொகுதியில் போட்டியிட வைக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக திட்டமிட்டிருக்காங்க தாவேக்காவின் தலைமை. அந்த வகையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில், சத்யபாமா முன்னாள் எம்பி அவங்க திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டிடுறாங்க. முன்னாள் சபாநாயகர் தனபால் அவருடைய மகன் லோகேஷ் தனபால் அவர் ராசிபுரம் தொகுதியில் போட்டிடுறாரு. இவர் ஏற்கனவே ஊட்டி நாடாளுமன்ற தொகுதியிலுமே போட்டியிட்டார் 2024 அப்படின்ற யாராவது மறக்க முடியாது. திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் லால்குடி தொகுதியில் போட்டிடுறாரு. இது போல எண்ணற்ற நபர்கள், திரு ஜேசிடி பிரபாகரன் 1000 விளக்கு தொகுதியில் நிறுத்தினா எந்த அளவுக்கு கட்சிக்கு வலு சேர்க்கும், இப்படி ஒவ்வொரு வேட்பாளர்களையுமே பார்த்து தெரிவு செஞ்சிருக்காரு. குறிப்பாக திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணைந்த நாள்ல இருந்து நான் மிகப்பெரிய வெற்றி கொங்கு மண்டலத்தில் பெற்று தருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. அதற்கான காய்களையுமே நகர்த்தப்பட்டு தான் வேட்பாளர்கள் தேர்வு எல்லாத்திலுமே திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பங்களிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது.